அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மனசுல தைரியம், உத்வேகம், நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஈக்வல் 53 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பன்னெண்டு வயதுடைய பெண் சிரிச்சு பேசிக்கிட்டே அவருடைய அப்பா கூட பைக்ல போறாங்க. போகும்போது எதிர்பாராத விதமா விபத்துல சிக்கிடுறாங்க. அந்த விபத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணோட வலது கை இழந்துடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாருங்க, வலது கை இழந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற நம்பிக்கையே விடவே இல்லை. மனசுல உறுதி கொண்டு உத்வேகத்தோட படிச்சாங்க. 15 ஆண்டுகள் கழித்து இப்போது அந்த பெண் எர்ணாகுளம் துணை ஆட்சியரா இருக்காங்க. அவர் பெயர் தான் பார்வதி. இங்க எல்லாத்துக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே வரும். இன்பம் வந்தா சரி, ஓகே, அவ்வளவுதான். துன்பம் வந்தா ஓடாதீங்க, ஓடி போய் ஒளியாதீங்க, அதைய எதிர்த்து நின்று போராடுங்க. நீங்க எதிர்த்து நின்று போராடினீங்கன்னா அந்த துன்பம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, துன்பத்துல ஒண்ணுமே இல்லை, நாம் ஏன் எதுக்கு ஓடி போய் ஒழித்தோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்போம். இந்த நம்பிக்கையை மட்டும் எப்பயுமே வச்சிருங்க. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா வெற்றியாளரா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில உத்வேகமா நிறைய பேர் இருக்காங்க. அதுல பார்வதி மேடமும் எனக்கு உத்வேகம் தான். உங்களுடைய வாழ்க்கையில யார் உத்வேகமா இருக்காங்களோ அவங்களுடைய பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.